வணக்கம். கருட பஞ்சமி வழிபாடு. இன்று 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி. இந்த நாளில் கருடாழ்வார் வழிபாடு, அம்பிகை வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். தீராத நோய் நொடி பிரச்சனைகள் விலக, கண் திருஷ்டி விலக, குடும்ப சாபங்கள் நீங்க, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க, சகோதர சகோதரி உறவு பலப்பட, தைரியம் அதிகரிக்க கருட பஞ்சமி அன்று கருடாழ்வார் வழிபாடும் அம்பிகை வழிபாடு நமக்கு சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சமி அன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். கருடாழ்வார் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாளில் சில பேர் கௌரி விரதம் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கௌரி அம்பிகை வடிவம் தானே. வழிபாட்டு முறை: உங்களுடைய வீட்டில் இருக்கும் அம்மனின் திருவுருவப் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மல்லிகை பூவால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். ஒரு சிவப்பு நிற கயிற்றில் 10 முடிச்சு போட வேண்டும். ஒவ்வொரு முடிச்சு போடும்போது கருடாழ்வாரையும் அம்பிகையும் மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த கயிற்றை அம்பாள் முன்பு வைத்து அம்பாளுக்கு பாலால் செய்த நைவேத்தியம் பிரசாதமாக வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். வழிபாட்டை முடித்துவிட்டு இந்த சிகப்பு கயிற்றை வீட்டில் இருப்பவர்கள் கையில் கட்டிவிடலாம். இந்த கயிறை எவர் ஒருவர் கட்டிக்கொள்கிறார்களோ அவர்கள் மீது தேவையற்ற கண் திருஷ்டி விழாது, எதிர்பாராத விபத்துகள் நடக்காது, பாதுகாப்பான சூழல் நிலவும் என்பது இந்த வழிபாட்டிற்கு பின்னால் இருக்கும் நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் இரவு 8 மணிக்கு முன்பு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வேலைக்கு செல்பவராக இருந்தால் கூட மாலை வீட்டிற்கு வந்த பிறகு இந்த வழிபாட்டை செய்து பயனடையலாம். இது எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு கருடாழ்வார் சிலை இருக்கும். அந்த கருடாழ்வார் சிலைக்கு 2 நெய்விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு கருடாழ்வாரை 3 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டாலும் நல்லது நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம்.